ஈரல் நாங்களாம் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டோம். ஆனால் எங்கள் மாதிரி உள்ளவங்களுக்கு இது பெரிய வரப்பிரசாதம். ஈரல் சாப்பிட்ட டேஸ்ட்டே இருக்குது, ஈரலோட டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பர். தேவன் இந்த சைவ ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு பச்சை பயிரை வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டு காலையில் வந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் இருத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூட வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மிளகா, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், இது உப்பு சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மையாக பேஸ்ட்டு அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இட்லி சட்டியில் வந்து நம்ம துணி போட்டாலும் சரி துணி போடணும் சரி இந்த மாதிரி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நம்ம அதை வந்து வேக வச்சு எடுத்துறதுக்கப்புறம் அதை வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு அதை ஆற வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணால் நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா தான் அந்த உள்ளே வந்து அந்த கிரேவிலாம் இறங்கி சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு பக்கம் கேமரா எடுத்துகிட்டே கட் பண்ணுறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கரெக்டாக கட் பண்ணிவிட்டேன், உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஓரமாக கட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் ஒரு வானல் எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்பைசஸ் அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயமும் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அது கூட வந்து ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு, ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கின வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா மசாலா பொருட்களும் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஷ்மீர் தூள் போட்டிருக்கேன், தனியாத்தூள் எல்லாமே நான் வந்து போட்டு இந்த எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறமா தக்காளி நான் வந்து ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நல்லா தக்காளி கொஞ்சம் லைட்டாக மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போட்டு வச்ச தட்டில் வந்து தண்ணி ஊற்றி கழுவி நம்ம அதை ஊற்றி நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த சைவ ஈரல் பச்சை பயிறு இருக்குல்லையே அதையும் போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படி பரட்டி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுருங்க. இது கூட வந்து லாஸ்ட்டு ஃபைனலாக நான் வந்து மிளகுத்தூள் போட்டுட்டு திரும்பவும் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சும்மா அதாவது ஈரலே மட்டன் ஈரலே தோற்று போகிற அளவுக்கு இந்த சைவ ஈரல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.